இன்னமும் இந்த காலம் மாறாமல் அப்படியே இருக்குது போல். நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா வடைக்கறியும் வந்து இட்லியும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். நல்லா ஸ்பைசஸாக சூப்பராகவே இருந்துச்சு. எங்கள் அம்மா வீட்டுக்கு எதிர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ தெரிஞ்சவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பெண் குழந்தை பிறந்தது தான். ஆனால் அவங்க மாமியார் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆண் குழந்தை தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க போல். செகண்ட் பேபியும் பொன் குழந்தை பிறந்துச்சுன்னா உன்னை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லபடியாக அவங்களுக்கு வந்து செகண்ட் பேபி வந்து பையனாக வந்து பிறந்துச்சு. அது வரைக்கும் நல்லதாகவே போயிடுச்சு. ஏன் இன்னும் இப்படியே இருக்காங்கன்னு தெரியல. சில பேர் தான் இப்படி இருக்காங்க, மற்றபடி எல்லாரையும் நான் வந்து குறை சொல்ல விரும்பலை. அது சில பேரும் இன்னும் மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பொம்பளை பொண்ணு ஆம்பளை பையன் பிறக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. கடவுள் என்ன கொடுக்குறாரோ அதை வந்து நம்ம ஏற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு 2 ஆம்பளை பையன் பிறந்திருந்தாலும் நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன். எல்லாருக்கும் ஒரு வந்து ஃபீல் இருக்கும், ஒரு பொண்ணு இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணும், ஒரு பையன் இருந்தால் தோணும். அது கடவுள் கொடுக்கறது தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நான் உங்கள் பிரேம் பிரீத்தி. பாய்.